ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம்பெறை போலுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. எல்லோரும் நலம் பெற எல்லாம் அல்ல இறைவனை வேண்டுகிறேன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி ஒரு ஆய்வு. வேதத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு பார்வை. ராசி மண்டலத்தில் முதலாவதாக வரும் நட்சத்திரம், முதல் நட்சத்திரம் அஸ்வினி. மேஷ ராசியில் அடங்கியுள்ள நட்சத்திரம் 4 பாதங்களை கொண்டது. இந்த நட்சத்திரத்தினுடைய வடிவம் குதிரை போன்றது. இந்த நட்சத்திர வான மண்டலத்தில் எப்படி இருக்குன்னா, நாம் குதிரையை பார்ப்பது போன்று குதிரை வடிவம் எப்படி இருக்கோ அதே போல அந்த நட்சத்திரம். ராசி மண்டலத்தில் சிரசில் உள்ளது அப்படிங்கிறாங்க வேதம். சிரசுன்னா தலை, தலையில் உள்ள நட்சத்திரம் இது. ராசி மண்டலத்தில் தலையில் உள்ள நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் ஞான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது பகவான். இந்த நட்சத்திரத்தின் தேவதைகள் அஸ்வினி தேவதைகள். இந்த நட்சத்திரத்தின் தேவதை அஸ்வினி தேவர்கள். இந்த நட்சத்திரம் தேவலோக மருத்துவ நட்சத்திரம்ங்கிறாங்க. தேவலோகத்தில் தேவர்களுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய டாக்டர். இந்த நட்சத்திரத்தோட வேலை என்னன்னா டாக்டர். பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் நல்ல டாக்டரை உருவாக்கும். இந்த நட்சத்திரம் டாக்டர்கள் உருவாக, இவர்கள் வைத்தியம் பார்த்தாங்கன்னா உடனே கியூர் ஆகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு டாக்டர் இருந்தாருன்னா அவர் வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரை எழுதி கொடுத்து பண்ணார்னா உடனடியாக உங்களுக்கு நோய் தீரும். பெரிய ஒரு பவரான நட்சத்திரம் இது. முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் விநாயகர் தான் அதுக்கு அதிதேவதை. அஸ்வினின்னு இப்போ உங்கள் நட்சத்திரம் அஸ்வினியாக இருந்ததுன்னா விநாயக வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. தேவர்களுக்கு சுகாதாரத்தை அளிப்பவர்கள் இந்த அஸ்வினி தேவர்கள். இந்த நட்சத்திரம் தேவ நட்சத்திரம் இது. இந்த நட்சத்திரம் 64 கலையில் எந்த கலையில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஜோதிட கலையாக இருக்கலாம், டிராயிங் ஓவிய கலையாக இருக்கலாம், எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அதை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் வர நாளில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நன்றாக முடியும், நன்றாக இருக்கும், நன்றாக வளரும். வேதம் சொல்லுது. இந்த அஸ்வினி நட்சத்திரம் எல்லா சுபகாரியங்களும் பண்ணலாங்க. எல்லா விதமான சுபகாரியமும் பண்ணலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில். அஸ்வினிக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்கு. முதல் நட்சத்திரம் அல்லவா. அதே போல் நீங்கள் ஒரு இடத்துக்கு புறப்படணும், பயணம் போகணும் அப்படின்னா, ஏதோ நான் எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஒருத்தரை பார்க்க போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நீங்கள் போனீங்கன்னா சிறப்படையுங்கிறான். இந்த நட்சத்திரத்துக்கு அப்படி ஒரு பவர். பெரும்பகுதி சொத்து இப்போ உங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறோம்ல, ஒரு வீடு வாங்கியிருக்கோம், நிலம் வாங்கியிருக்கோம், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் வர்ற நாளில் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம், ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறான் வேதம் சொல்லுது. இவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க தெளிவான சிந்தனையோடு இருப்பாங்க. ஆடை அணிகலன் அணிவதில் கச்சிதமாக உடை உடுத்துதல் பெண்களாக இருந்தால் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அஸ்வினி நட்சத்திர பெண்கள் பார்க்கறதுக்கு மிக மிக அழகாக இருப்பாங்க. ரொம்ப சுகாதாரமாக இருப்பாங்க, உடம்ப சுத்தமாக வச்சுருப்பாங்க.
ஏன்னா டாக்டர் நட்சத்திரம் இல்லையா, உடம்ப சுகாதாரமாக வச்சுருப்பாங்க, தெளிவான சிந்தனை இருக்கும், எல்லோரிடத்திலும் அன்புடன் பழகக்கூடிய தன்மை இருக்கும், காரியத்தில் ஒரு நேர்த்தி இருக்கும், ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபடாமல் ஒரு நேர்த்தி இருக்கும், ஒரு அறிவுபூர்வமாக செய்வாங்க, சிந்தனை வளம் அவங்கள்ட்ட அதிகம், உடம்பு சுகாதாரமாக வச்சுக்குவாங்க, நோயற்ற உடல் வச்சுக்குவாங்க. இந்த நட்சத்திரத்தில் 4 பாதம், இந்த முதல் பாதத்தில் பிறந்தவருக்கு மட்டும் பிறர் பொருள் மீது ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும், ஆசை வந்துக்கிட்டே இருக்குமா, பிறர் பொருளை கவருவதற்கு முயற்சி செய்வாங்களாம் முதல் பாதத்தில் பிறந்தவருக்கு. 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் உழைப்பு குறைவு, அவங்களுக்கு உடம்பை அதிகமாக உழைக்க மாட்டாங்க, ஆனால் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. 3ஆம் பாதத்தில் பிறந்தவர் எல்லோரிடத்திலும் பிரியத்துடன் பழகுவார். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர் நீண்ட ஆயுள், ஒரு ஞானம் இருக்கும். இந்த நட்சத்திரமே ஒரு ஞான நட்சத்திரம் தான். 4ஆம் பாதத்தில் பிறந்தவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிட ஞானம் அதிகமாகவே இருக்கும். இந்த அஸ்வினி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க ஜோதிட ஞானம் அதிகமாக இருக்கும். ஒருத்தரை பார்க்காமலே பார்த்தோன்னே எடை போட்டுருவார். இந்த அஸ்வினி நட்சத்திரம் ஒருத்தரை பார்த்தவுடன் எடை போடுதல், இல்லைன்னா உள்வாங்குதல். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அந்த மாதிரி ஒரு பவர் உண்டு. ஒருத்தரை பார்த்தோன்னே இது இப்படி தான் இருக்கும் அப்படின்றாங்க, இவர் இப்படி தான் அப்படின்பாரு. அஸ்வினி நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் இனி ஒரு 1, 2, 3 பாதங்கள் வரைக்கும் கடுமையாக உழைப்பாங்க. கடின உழைப்பாளி என்று சொல்லலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு நட்சத்திரத்தினுடைய பலன்தான், மற்றபடி ஜாதகங்கிறது வேற. இந்த நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான சில விஷயம்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த நட்சத்திரம் பார்ப்போம். எனது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு குருவுக்கு தட்சணை வச்சு தான் நம்ம ஜோதிடமே கேட்க முடியும். அதே போல் உங்களுடைய தட்சணையாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டன் அமைக்கிங்க, ஆளுங்கிற பட்டனையும் அமைக்கி ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த நட்சத்திரம் அடுத்த வீடியோ.